விசை உறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களென்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான இறை வணக்கத்தை முன்மொழிந்து 25 ஆண்டுகள் கல்வி பயணத்தில் நல்ல மாணவர்களை இந்த உலகத்திற்கு அளிக்கக்கூடிய அந்த மகத்தான வேலையை செய்து முடித்து இன்றைக்கு வெள்ளி விழா கண்டு கொண்டிருக்கும் மகாத்மா மெட்ரிகுலேஷன் கல்வி நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். நிறுவன தலைவர் திரு ரங்கநாதன் அவர்கள், பிரின்சிபல் தேவி மேடம் அவர்கள், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், இந்த மேடையில் தன்னுடைய வெற்றியின் இரகசியத்தை மிக மென்மையாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் திருமதி கார்த்தியாயினி அவர்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இன்னபிற கல்வி நிறுவனங்களின் தாளாளர்கள், பிரமுகர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், இவர்கள் எல்லாரையும் கடந்து தங்கள் வீட்டிலே ஏதேனும் திருமணம் போன்ற வைபவங்கள் நடந்தால் எப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு வருவார்களோ அப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு வந்திருந்தாலும் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இருக்கும் ஆசிரிய பெருமக்களே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, எங்கள் வாழ்க்கை தானே நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா, நீங்கள் ஏன் இவ்வளவு அலட்டிக் கொள்கிறீர்கள் என்கின்ற அலட்சிய பாவத்தோடு இந்த வெள்ளி விழாவிலே தன்னுடைய கல்வி பயணத்தை இந்த கல்வி நிறுவனத்தில் செலவழித்தன் மூலமாக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கும் பள்ளியின் படிக்கக்கூடிய என் உயிரினும் இனிய மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இங்கே நீங்கள் எல்லாருமே என்னை கவனமாக என்னை கேட்டுட்ருக்கிறீங்களா? நான் பேசணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களா? என் கவனமெல்லாம் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 15 பிள்ளைங்க மேலே இருக்குது. என்னன்னா, நான் ஒரு 25 வருஷமாக காலேஜில் டீச்சர். என் கிளாஸில் ஒரு பிள்ளை கூட இது வரைக்கும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. இப்போ வாழ்க்கை வேறு திசையில் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நான் 25 ஆண்டு காலம் பணிபுரிந்த அந்த கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பொறுப்பெடுத்த ஒரு சில நாட்களிலேயே தமிழ்நாட்டின் மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் ஒரு பணி நியமன ஆணையை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். நான் தற்பொழுது ஒரு கல்வி நிறுவனத்தின் தமிழ்துறையில் பேராசிரியரோ இணை பேராசிரியரோ இப்பொழுது இல்லை. இப்பொழுது நான் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கம் எனும் தமிழ்நாடு அரசின் நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து கொண்டு உங்கள் முன்னால் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் தரும், வெற்றிகளை தராது. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்.
வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் ஒன்று. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு 15-20 நிமிடங்கள் பேசுவேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 15, 16, 17 மற்றும் 20, 25, 30 ஆண்டுகள் கழித்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கான அந்த சூட்சுமமான ஒற்றை சொல், அந்த மந்திர சொல், இதோ நான் பேசுகின்ற இந்த பேச்சில் உங்களுக்கு முன்னால் வந்துவிடக்கூடும். நீங்கள் கவனமாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம். கவனம் சிதறினால் இந்த பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது என்பதற்காக அந்த சொல்லை மறுபடியும் உங்களுக்கு தரும். ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப பெருசு இல்லை. ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். ஆரம்ப நிலையிலேயே யார் ஒருவர் கவனத்தை கையாண்டு கொள்கிறோமோ அவர்கள் வெற்றியை பெறுகிறோம். எனக்கு இந்த மாதிரியான கூட்டங்களில் பேசுவது என்றால் உற்சாகம் பற்றி கொள்ளும். ஏன்னா இவ்வளவு மொத்தமாக எப்போவுமே சிக்கிறது இல்லை. நீங்கள் இந்த மாதிரியான ஆண்டு விழாக்களில் தான் சிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு 20 வருஷம் ஆச்சு ஒரு உண்மையை தெரிஞ்சிக்க. இந்த மாதிரி ஆண்டு விழாக்களில் வர்றதெல்லாம் யார் பேச்சையும் கேட்குறதுக்கு வர்றதில்லை. குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ப்ரைஸ் வாங்கிறது, இதை கேட்குறதுக்கு தான் வர்றது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். நாங்கள் அந்த வேலையெல்லாம் நேற்றே முடிச்சிட்டோம். இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்க தான் வந்திருக்கிறோம். அதனால் பேசுங்க என்ற முகபாவத்தோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் போடுகின்ற அந்த சொற்கள் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு சில வார்த்தைகள். இந்த விசித்திரமான வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகளை நாம் கண்டுபிடிப்பதே பெரிய சவால். இப்போ கார்த்தியாயினி மேடம் நின்னாங்க. ஒரு பையன் 5 கேள்வி கேட்டாபடி. 5 கேள்வி. 5 கேள்வியிலையும் தன் வாழ்க்கைக்கு கார்த்தியாயினி மேடம் மூலமாக ஏதேனும் நன்மை கிடைக்குமாங்கிற கேள்வியே இல்லை. நீ எங்கே பிறந்த, உனக்கு என்ன பிடிக்கும், நீ எந்த மாதிரியான வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய், நான் என்ன சொல்கிறேன், அடுத்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய், அடுத்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா, அந்த முன்னேற்ற பாதையை நீ வெளிச்சம் போட்டு எனக்கு காட்டினால் எனக்கு அதனால் ஏதேனும் பயன் கிடைக்கும் என்கின்ற நோக்கிலே அந்த கேள்விகள் அமைந்திருக்க வேண்டும். அதை ஒரு பெண் சரியாக அறுவடை செய்தாள். நீங்க என்ன பண்ணணும்னா, ரங்கராஜன் சார் கார்த்தியாயினி மேடத்தை கூப்பிட்டு பெற்றோர்களுக்கு முன்னால பேச விடப்படாது. மாணவர்கள் கூட்டம் இருக்குல்ல, 10ஆம் கிளாஸ், 11வது வகுப்பு, 12வது வகுப்பு, அந்த பிள்ளைகளை வச்சு இவர்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் செஷன் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் அதனால் பலன் பெறுவார்கள் என்பதனை உங்களுக்கு அறிய தந்து கார்த்தியாயினி மேடம் அவர்கள் நிச்சயமாக இந்த கல்வி நிறுவனத்திற்கு திரும்ப இந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை அவர்கள் மீது திருப்புவதற்கான வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் யாருக்கு பேச போகிறேன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ டீச்சர்ஸ்க்கோ நிர்வாகிகளுக்கோ இல்லை, பெற்றோர்களாகிய உங்களுக்குத்தான் பேச போகிறேன். ஒரு சில வார்த்தைகள் தான். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த ஜெனரேஷனை வழிபடுத்துறதுக்கு சில பல நுட்பங்கள் புரியவில்லை என்றால் நாம அந்த குழந்தைகளை நெறிப்படுத்த முடியாது. இந்த நுட்பங்கள் நமக்கு தெரிகிறதே இல்லை. அதனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட வேறு மாதிரியான சூழ்நிலையில் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், பெற்றோராக இருப்பது என்பது பெரிய பொறுப்பு.
அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது, அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐஎஃப்எஸ் மேடம் சொன்னாங்கல்ல, எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கலை, எங்கள் அப்பா ஸ்கூல் படிக்கலை, அவங்க காலேஜுக்கு கூட போகல, அவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் நான் படிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார்கள். இவ்வளவுதான். இப்போ நம்ம பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு சொல்கிறோம்ல, சிறந்த பெற்றோராக இருப்பது எப்படி? என்கிட்ட ஒரு கேள்வி வருதுங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி ரங்கராஜன் சார். நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு, எனக்கு பதிலே கிடைச்சதில்லை. யோசிச்சு போய் உட்காந்துருவேன் நான். என்ன கேள்வினா, மேடம் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க மேடம், சரி, நீங்கள் பேசி முடித்த உடனே ரொம்ப உற்சாகமாயிடுது மேடம், சரி, ஒன்லி 2 hours தான் மேடம் தாங்குது, சல்லுன்னு இறங்கிடுது மேடம். பரமபதத்தில் பாம்புல இறங்குற மாதிரி உருன்னு வந்து கீழே நிற்கிறோம் மேடம். தொடர்ந்து மோட்டிவேஷன் நாவே இருக்கணும்னா என்ன மேடம் பண்ணுறது? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன். தொடர்ந்து மோட்டிவேஷனலாக உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா நான் அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நீங்கள் 20 minutes 30 minutes 40 minutesக்கு அப்புறமாலாம் நீங்கள் கீழே இறங்க வேண்டியதே இல்லை, அங்கேயே இருக்கலாம். அதற்கான ரகசியத்தை சொல்லிட்டு போகிறேன். இந்த உலகத்திலேயே யார் பெரிய பணக்காரன்? எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன். என்ன சார்? நான் சும்மா போய் கூகுள் பண்ண மேடம், எவ்வளோதான் இந்த ஆள் வச்சிருக்கிறாருன்னு. 56 லட்சம் கோடியாம். 56 லட்சம் கோடி கொண்டு இருக்கக்கூடிய எலன் மாஸ்க அப்படி வந்து அப்படி உட்கார்றாரு, பிளாக் அண்ட் பிளாக் சூட் போட்டுட்டு, டை போட்டுட்டு, அவர் அந்த ட்ரெஸ் தான் எப்போவுமே போடுவார், போட்டுட்டு உட்கார்றாரு. அவரை ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். இப்போ கார்த்தியாயினி மேடம் நாங்கள் அவங்க சொன்னாங்கல்ல, அவங்கள நீங்கள்லாம் பேட்டி எடுத்தீங்க. இப்போது அவங்களுடைய இன்டர்வியூ தான் போச்சு, பேச்சு போல இன்டர்வியூ தான் போச்சு. அந்த மாதிரி பேட்டி எடுக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெயிக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரமாக ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா காயல்பட்டினத்தில் பிறந்தாங்க. எங்கள் அம்மம்மா அங்கே வாக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. காயல்பட்டினத்தில் ஒரு கிழவி இருந்துச்சான், வயசானது 65 வயசு. அது எந்த பாம்பு கடித்தாலும் மருந்து சொல்லுமா. 15 வயசுலேருந்து அது தொடங்கி இருக்கு. நான் எலன் மாஸ்க்கு தான் வரேன், நான் இது சொல்லிட்டு வரேன். அந்த அந்த பாட்டியை 50 வருஷமாக பாம்புக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. எங்க எவனை கடிச்சாலும் மருந்து சொல்ற. கரெக்டா 50வது பொன்விழா ஆண்டுல கடிச்சிருச்சு. பாட்டியை கடிச்சிருச்சு ஒரு பாம்பு. பாட்டி கீழே கிடக்குது, நொர வாயில. பா பா பாஞ்சான். சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன பாட்டி ஆச்சு? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு பாட்டி கடிச்சது? கா 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 கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியன். மருந்து சொல்லு பாட்டி, எங்க வச்சிருக்க? அது ரகசியம் சொல்லிட்டே செத்துருச்சான் பாட்டி. செத்தால சாவேனே தவிர என் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்கின்ற வஞ்சக உலகத்தில் தான் பெறுகின்ற ரகசியங்களை உங்களுக்கு சொல்வதற்கான மனிதர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக அவர்களை விசாரியுங்கள், கேளுங்கள். ஸ்கில்ஸ் இருக்குல்ல, நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸில் லேர்னிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இதெல்லாம் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கில் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு.
நான் ஆகலாம், அவங்கள ஆகலாம், இந்த இவங்க மாதிரிலாம் ஆகலாம், யார் வேணும்னாலும் ஆகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கில், வளர்த்து கொள்ள வேண்டிய ஸ்கில் லிசனிங் ஸ்கில். லிசன் பண்ணணும். யாராவது பேசுகிறாங்களா, போர் அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாருமே ஆர்ப்பாட்டமாகவும் ஆடம்பரமாகவும் பேசிட போகிறாங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், ஆர்ப்பாட்டமாகவும் அழகாகவும் பேசுகிறவங்க, ஒரு செய்தி இருக்காது அதில். ஜாலியாக பேசிட்டு போயிடுவாங்க. சில பேர் சோம்பலாக பேசுவாங்க, சாதாரணமாக பேசுவாங்க. ஆனால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாணிக்க சொற்களை அவர்களுடைய அந்த சாந்தமான அந்த பேச்சிலே நாம் கண்டெடுத்து கொள்ளலாம். லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. கால் இருக்கின்றவர்கள் நடந்து கொள்ளுங்கள், கண்கள் இருக்கின்றவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் அது சொல்லவே இல்லை. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மெட்டாபிசிக்கலி அது ஓப்பன்ல இருக்கணும், பிசிக்கலா ஓப்பன்ல இருக்கிறது இல்லை. மறைமுகமான ஒன்றை நாம் கவனம். இப்ப எலன் மாஸ்க் சொல்றார், பெரிய ரகசியத்தை சொல்றார். அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த ரகசியம். என்ன தெரியுமா பிரச்சனை? புரியறது இல்லைங்க. சொற்கள் பெருசு பெருசா இருக்குது, பொருள் புரியறதே இல்லையே. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா என்ன? ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ். பல நாட்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. நான் இந்த அமெரிக்கா போயிட்டு வரும்போது ஜெட்லாக், நான் படுத்தா தூங்கிடுவேன் சார், என் பழக்கம் அது. திட்டினீங்கனாலும் தூங்கிடுவேன், அழுதா தூங்கிடுவேன், பசிச்சா தூங்கிடுவேன், நல்லா சாப்பிட்டா தூங்கிடுவேன், சந்தோஷமாக இருந்தால் தூங்கிடுவேன். சத்தியம் இப்படி படுத்தா தூங்கிடுவேன். நான் எவ்வளோ கலாட்டாக இருந்தாலும் தூங்கிடுவேன். என் பழக்கம் அது. படுத்த உடனே தூக்கம் வந்துடும் எனக்கு. அன்னைக்கு 12 மணிக்கு எந்திரிச்சு உக்காந்துட்டேன். தூக்கம் வரலைங்க. பயாலஜிக்கல் கிளாக் மாறுது. ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சிங்க எனக்கு. என் மேலேயே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. என்னடா இது தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அதில் யாரோ கொண்டு வந்து கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது. திறந்து பார்த்தா 2 ஸ்வீட் சாப்பிட்டேன் ராத்திரி 12 மணிக்கு. சாப்பிட்ட உடனே ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சுங்க, சந்தோஷமாயிடுச்சு. ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். அதனால்தான் நம்ம ஜெயிச்ச உடனே நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஸ்வீட் கொடு, ஸ்வீட் கொடு, ஸ்வீட் கொடுன்னு கேட்குறான். நான் என்ன சொல்கிறேன், ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டா நீங்கள் சாப்பிடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு போகணும், அவ்வளோதானே. இப்போ எலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி, ரகசியம் புரியணும் நமக்கு. இப்போ எனக்கு இது புரிஞ்சுதில்ல, ஸ்வீட் மேட்ரு புரிஞ்சுதில்ல, அந்த மாதிரி நமக்கு புரியணும். இந்த புருஷமார்களுக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லை. 25 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் கூட வாழ்ந்த மனைவியை பார்த்து டெய்லி ஒரு டயலாக், நீ திருந்தவே மாட்டியா, உன்னை திருத்தவே முடியாது. நீனா டீச்சரா, அந்த அம்மா என்ன கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? குரானில் ஒரு வார்த்தை இருக்கு, உன் மனைவி உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள், அவளை நேராக்க முயற்சி செய்யாத, உடைந்து போவாய். 25 வருஷம் வாழ்ந்துட்டு தானே வரோம். லேபர் ரூம்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டாங்க எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு. தெரியாதா? எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போ புரிஞ்சிருச்சா? எலன் மாஸ்க் சொல்கிறது புரியுதான்னு பாரு. அவங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சார், சூப்பர் கொஸ்டின். என்ன தெரியுமா சார், நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன் இதை சார், நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சார், நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்ட் அதை போட்டு வச்சிட்டீங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு உங்களை எதை வச்சு மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க?
சரியா? இப்போ மேடமும் சொன்னாங்க, சோர்வாகும் போதெல்லாம் பர்வீன் சுல்தானா மாதிரியான ஸ்பீக்கர்ஸை நான் துணைக்கு கூப்பிட்டுக்கிறேன். இதே கேள்வியை அந்த ஆள் சொல்லியிருந்தா எனக்கு சந்தோஷம் இல்லை? டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறது. எலன் மாஸ்க்கு தமிழ் தெரியாதவன். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆள் கேட்ட கேள்விக்கு எலன் மாஸ்க் சொன்ன பதில் சூப்பர், எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் கேட்குறான், நீ ஒரு டார்கெட் வைக்கிற, அந்த டார்கெட்டை அடைவதற்கு நீ உன்னை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிற, எப்படி நீ உற்சாக பண்ணிக்கிற, அதை போய் தொடுறதுக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. எலன் மாஸ்க் பதில், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. ஆமாங்க, he dared to say this. அவன் சொல்கிறான், இல்லை சார், நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க சார், அதை மோட்டிவேட் எப்படி சார் ஆகுறீங்க அதை அச்சீவ் பண்ணுறது. I already said the answer. I didn't get what you say. உன் கேள்வி எனக்கு புரியவில்லை. அப்படியே நிறுத்துங்க. உன் கேள்வி எனக்கு புரியவில்லை. அவன் சொன்னான், சார் நான் கேட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க சார். அவர் ஒரு பதில் சொன்னாருங்க. அந்த பதிலை சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கார் பட்டிமண்டபத்தில், எங்களுக்கெல்லாம் பெரியவர். அவர் ரொம்ப ஹியூமராக பேசுவார். அவர் ஒரு நாள் ஒரு ஹியூமரை தான் பேசுகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் ஒரு படம் இருக்கலாம், ஒரு கதை இருக்கலாம், ஒரு யாரேனும் ஒரு விருந்தினர் இருக்கலாம், ஒரு உணவு இருக்கலாம், ஒரு குழந்தை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை கடந்து போகிறது என்றால் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே கடந்து போவாதீங்க. ஜோக்கு தான். எலன் மாஸ்கனுடைய பதில் இப்போ வரப்போகுது. எனக்கு இந்த ஜோக் புரிஞ்சிட்டதுனால அந்த பதில் புரிஞ்சிருச்சு. இது ஹாட் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ஒன்றா இருக்கும், கொஸ்டின் வேற இருக்கும். சப்ஜெக்டினுடைய அடியாழத்தை புரிந்து கொண்டால் அந்த கொஸ்டின் உனக்கு புரியும். ரொம்ப ரேரான கொஸ்டின் இது. நம்ம எப்பொழுதுமே நம்மை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஹியூமர் ஸ்பீக்கர் சொல்றார், ஒரு குடும்பத்தில் ஒரு கம்பெனியில் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக போய் வேலை சேர்ந்துருக்காங்க. 10 வருஷமாக சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. மத்தியான சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. 10 வருஷமாக 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒரே மாதிரி சோறு தான் வந்திருக்கு. ஒருத்தன் டப்பா திறந்தா இட்லி, ஒருத்தன் டப்பா திறந்தா தயிர் சாதம் சார், ஒருத்தன் டப்பா திறந்தா சப்பாத்தி. 10 வருஷமாக இதை சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணானுங்க, டேய் மானஸ்தங்க 3 பேரும் 10 நாள் டைம் கொடுப்போண்டா வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிகளுக்கு. இதுங்க டிஃபனை மாற்றலைன்னா 10வது மாடியிலேருந்து குச்சிடுறதுடா. எழுதுறா நோட்ஸ். நான் எழுதிட்டாங்க, டப்பாவில் போட்டாங்க. 10வது நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டப்பா திறந்து பார்த்தா அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 3 பேரும் போனானுங்க, டொம்மு 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 டொம்முன்னு விழுந்துட்டானுங்க. நான் தான் சொன்னேனே மானஸ்தனுங்கன்னு. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க 3 பேரும். 3 பேருடைய வீட்லையும் வைஃபுங்க ஓடி போய் இட்லி மேலே விழுந்து அழுவுது அந்த அம்மா. இப்படி நிஜமாவே செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா இட்லிக்கு பதிலாக தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம் இருக்குல்ல, அதுவோன்னு அழுது, ஐயோயோ நீ உண்மையாகவே செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. ஆனால் இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்குது. நர்ஸு கேட்குது, நீ அழுவலியான்னு. இல்லை, அந்த 2 பேர் அழுகுறது ஓகே, ஏன்னா அவங்க சமைக்கிறாங்க. இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுவான், இந்த ஆள் ஏன் குதிச்சான்னு யோசிக்கிறேன்னு. இப்போ எலன் மாஸ்க் பதில் பாருங்க. நீ மோட்டிவேஷன் நீ தானே வச்ச, நீ தானே அந்த டார்கெட்டை வச்ச, அதை அடையிறதுக்கு நீ தானே உன்னை செலுத்திக்கணும். அடுத்தவங்களை கூப்பிடுவியா? நீ முடிவு செய். அடுத்தவர்கள் உனக்கு சின்ன புஷ் தான் கொடுப்பாங்க, நீ தான் போய் நிற்கணும். ஏங்க நான் நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு மீட்டிங்கே கிடையாதுங்க எனக்கு. ஐ புஷ்டு மை செல்ஃப்.
ஆமா, யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. என்ன தெரியுமா பிரச்சனை நமக்கு? நாம் எதில் ஸ்பார்க் இருக்குல்ல, ஒரு ஸ்பார்க்குங்க. கார்த்தியாயினி கிட்ட ஒரு ஸ்பார்க். அது பாருங்களேன், அவங்க பெண்ணை வாங்கினது டாக்டரா கழுத்து போடுறதுக்கு தான். ஆனால் நான் உன்னை என்ன தெரியுமா சொல்கிறேன், அம்மா நீங்கள் மான் இல்லை காட்டில் ஓட, நீங்கள் மீன், கடலில் நீந்துறவங்க நீங்கள். ஆனால் ஒன்று தெரியும், எனக்கும் தெரியும், கார்த்தியாயினிக்கும் தெரியும், காடு பெருசு தான், பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் கடல் அதை விட பெரியது. காட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் கடலில் இருந்து தான் நீங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயங்க அது. நம்மை நாமே சரியாக நம்மை புரிந்து கொள்வது. மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கு. நான் கேட்கிறேன், நம்முடைய பெற்றோர்கள் கிட்ட கேட்கிறேன், இந்த பாய்ஸ் இருக்கிறானுங்கல்ல, உங்க வீட்டில் பசங்க இருக்கிறானுங்கல்ல, ஏன் உங்க பேச்சை கேட்கறது இல்லை? கேட்குறாங்களா? எத்தனை பேர் கை தூக்குங்க, என் வீட்டில் என் புள்ள என் பேச்சை கேட்குதுன்னு? 3ஆம் கிளாஸ் படிக்குதா? அப்படிதான் கேட்கும். 13 வயசு ஆகட்டும். இந்த குழந்தைகளை எப்படிங்க நான் கண்ட்ரோல் பண்றது? நான் சொல்லட்டுமா? அந்த குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் ஒரு இலக்கை நோக்கி அந்த குழந்தைகளை நகர்த்துவதற்கு நாம் ஒரு 3 பரிசுகளை அந்த குழந்தைகளுக்கு தரணும். 3 பரிசுகளை தந்துட்டோம்னா போதும் அந்த குழந்தைகளுக்கு. நான் சொன்னேன்னா கோச்சிக்காதீங்க, இந்த சொல்கிற பேச்சை கேட்காததுங்க தான். ஆனால் நான் சொல்ல பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி தான் வரும் அது. ஒன்று சொல்லட்டுமா? நம்ம குழந்தைகள் யார் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதை பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துகிறேன். இந்த குழந்தைகள் நமக்கு இறைவனால் இயற்கையால் நம் வீட்டிற்கு தரப்பட்ட வரம். சரியா? அதை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர்னு பேர். அதை நாம் பெற்றோம். இந்த குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றோம். நான் எப்போவுமே சொல்கிறேன், அந்த 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 உதாரணத்தையே சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இந்த ஆம்பளைங்களுக்கு நான் சொல்கிற சீரியஸ்னஸ் புரியாது, பெண்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்லேயே 5 பேக்கெட் இருக்குது, நமக்கு ஒன்றும் கிடையாது. கையில் சின்ன பிள்ளைய காவுற மாதிரி அந்த பர்ஸை தூக்கிக்கிட்டே அலையணும். நம்ம ஒரு நாள் நான் சேலையில் வச்சேன் மேடம் பேக்கெட்டை. ஒரு நாள் பேக்கெட்டு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு நாள் பேக்கெட்டு இன்னொரு இடத்துல இருக்குது. நம்ம மெட்டபாலிசம் அப்படி. அவங்களுக்கு வாச்ச மாதிரி நமக்கு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், வயசாக இப்படி தான் இருப்போம். ஆனால் கையில் பர்ஸ் வச்சுட்டு வந்தேன்னா தொலைச்சிட்டேன். ரங்கநாதன் சார்கிட்ட சொல்கிறேன், சார் பர்ஸை தொலைச்சிட்டேன் சார் அப்படின்னு ஓன்னு அழுகுறேன். ரங்கராஜன் சாருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, யாருக்காவது கஷ்டம் வந்துருச்சுன்னா அவர் அழுதுருவார். இப்போ நான் சுமாராக தான் அழுகுறேன், இவர் ஓன்னு அழுகுறார். ஏன் பேராசிரியர் அழுகுறீங்க, ஏன் பேராசிரியர் அழுகுறீங்கன்னு. பர்ஸை தொலைஞ்சு போச்சு ரங்கராஜன் சார். எங்க மேடம் தொலைச்சிங்க? பஸ்ஸில் தொலைச்சிட்டேன் சார். தேனியாமா? தேனேன் சார். கிடைச்சதா? கிடைக்கலன்னு தான் சார் அழுகுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் பர்ஸு காணோன்னு அழுகுறீங்க. உள்ள என்ன இருந்துச்சு? எவ்வளோ ரூபா ஆச்சு? 30 ரூபா ஆச்சுன்னு சார். அவரில் அழுகுறதை நிறுத்திட்டார். 30 ரூபாய்க்கு அழுகுற சார்? பர்சுக்குள்ளே இருந்தது 30 ரூபா சார், பர்சு 3 லட்சம் ரூபா. இந்த பிள்ளைங்க நமக்கு கொடுக்குற அன்பு, அதுங்க நமக்கு நம்ம பேச்சை கேட்கறது, அதுங்க வாங்கிட்டு வர பரிசு, அதுங்க வாங்கிட்டு வர மார்க்கெல்லாம் 30 ரூபா. அதுங்க 3 லட்சம் ரூபா. அதுங்களை பாதுகாப்பாக கொண்டாடணும். நம்ம
வீட்டில் இருக்குது இல்லை புருஷன் ஒன்று, அது கொண்டு வந்து கொடுக்கறது, அது அன்பு செலுத்துறதெல்லாம் 30 ரூபா. அது இருக்குது இல்லை, அது 30 லட்சம். புருஷங்கிற ஒன்று வேணுங்க. வீட்டில் மனைவின்னு ஒருத்தி இருப்பா, அது செய்கிற சாப்பாடு, அது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதில்ல, எல்லாம் 30 ரூபா தான். அது இருக்குதில்ல, அது 3 கோடி. இந்த அம்மா அப்பான்னு ஒன்று இருக்குது, அதால் என்ன கிடைக்குதோ அது 30 ரூபா கூட கிடையாது, 30 காசு தான். ஆனால் அது இருக்குல்ல, விலை மதிப்பே கிடையாத மிகப்பெரிய சொத்து. அது யாரிடம் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கோடீஸ்வரர். இருப்பதை கொண்டாட தெரியணுமா இல்லையா நமக்கு? நான் சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் தரக்கூடிய 3 பரிசுகளை சொல்லிட்டு போறேன். நான் 3 பரிசுகளை கொடுத்துருங்க பார்ப்போம் உங்க குழந்தைகளுக்கு. என் மகன் என்னை எப்படி நேசிக்கிறானோ உங்கள் பிள்ளைகளும் உங்களை நேசிப்பார்கள். 3 பரிசுகளை நான் இன்னைக்கு சொல்றேன். நான் சொன்னதுல யாருக்கேனும் மன வருத்தம் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்குற முதல் பரிசு எது தெரியுமா? இந்த பிரைஸ் எல்லாம் வாங்குதுங்களே, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுதுங்களே, மார்க் ஷீட்டில் மார்க் கொண்டு கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஷூ, வாங்கி கொடுக்குற கேட்ஜெட்ஸு, பைக்கு. கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தருகின்ற முதல் பரிசு அம்மாவும் அப்பாவும் அன்போடு சேர்ந்து இருப்பது. 2 பேரும் சேர்ந்துருங்க. தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காது, சண்டை போட்டு பிரிஞ்சிடாது. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தரும் முதல் பரிசு. ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் நடுவில். இந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை வந்தாதான் அது புருஷன் பொண்டாட்டி. எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வரலன்னா அங்கே ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். சரியாக இருக்குன்னா சண்டை வரும். ஒரே ஒரு டிப்ஸ் தான், தயவு செய்து உயிருக்கு ஆபத்தான நிலை வந்தால் ஒழிய 3வது நபரிடம் பஞ்சாயத்திற்கு போகாதீர்கள். வேண்டாம். புருஷன் பொண்டாட்டி நடுவில் வரவே கூடாதவங்க 3 பேர். நாம் பெத்தது, நம்மளை பெத்தது, நம்ம கூட பிறந்தது, வரவே கூடாது. நாம தான் பார்த்துக்கணும். நான் சொல்கிறேனே மனைவிமார்களுக்கு, கம்முன்னு இருங்க. என்ன அநியாயம் பண்ணாலும் பண்ணட்டும், கோத்து வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு 65 வயசு ஆகும். ஒன்றொன்னா பயமாக இருக்கா? ஒழுங்காக நடந்துக்கணும். 3வது நபர் எதற்கு? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கு அந்த தாய் தகப்பனின் மகிழ்ச்சியை விட பெரிய பரிசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு அந்த பரிசை கொடுங்கள். 2வது பரிசு, பொறுத்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவதை, உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு உயிரோடு இருங்க. அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைகளுடைய தவிப்பு என்ன என்று அதை இழந்தவர்களுக்கு புரியும். பத்திரமா இருங்க. நான்லாம் சின்ன வயசுலங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது குப்புன்னு மனசு பயப்படுங்க. நம்ம வீட்டுக்கு வாசலில் நிறைய செருப்பு இருந்துச்சுன்னா. இந்த குழந்தை மொழி யாருக்கு தெரியும்? அந்த குழந்தையினுடைய மனசில் இருக்கிற பயம் உங்களுக்கு தெரியுமா? அப்பாவோ அம்மாவோ சண்டை போட்டு கொண்டால் அடுத்த நாள் அந்த குழந்தையினுடைய மனம் கிழிபட்டு இருக்கும். புரியுமா நமக்கு? யார் சொல்வது இதை? சேர்ந்து இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். 3வது பரிசு, கடன் இல்லாமல் இருங்கள். குழந்தைகளுக்கு அடிப்படை வாழ்க்கையை ஆடம்பரமாக்கி விடாதீர்கள். எளிமையையும் பணிவையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரே சென்டென்ஸில் முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் லீவ் லெட்டரில் கூட பணிவு இல்லை. ஆஸ் ஐ ஆம் suffering from fever, please grant me 2 days leave. yours போட்டிங்க அப்படியே.
obediently, truly, faithfully, அது என்ன சின்சியர்லி. நான் கேட்டேன் மேடம், எதுக்காக இதுங்க போட மாட்டேங்குது ஒபீடியன்ட்லின்னு? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும் மேடம், ஐ வருமா ஈ வருமான்னு. ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு, ட்ரூலியில் எவ்வளோ ட்ரூ இருக்கோ அவ்வளோ எள்ளு. பணிவு இல்லைங்க இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட. ஏன் பணிவு இல்லை தெரியுமா? அதுவும் சொல்கிறேன். ஏன் பணிவு இல்லைன்னா, என்ன உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவன் நம்புகிறான். ஒரு காலகட்டத்தில் டீச்சர்ஸ் கிட்ட குச்சி இருந்துச்சா? பிடுங்கிட்டீங்களா? அது எங்கே இருக்குது? போலீஸ்காரங்கிட்ட இருக்குது. ஒழுங்காக எங்ககிட்டயே கொடுத்துருங்க, அவங்கக்கிட்ட போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். பணிவு இல்லையே. குழந்தைகள் சொல்லை நாங்கள் எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்கிறது. இந்த ஜெனரேஷன் தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் தான் இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் ஜெனரேஷன். நான் நேற்று கூட சொன்னேன், எங்கள் அம்மா ஒரு சுருதி பாக்ஸ் வச்சுருக்கோம். அம்மா பசிக்குது, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இங்கே தான் ரீக்கு போக முடியாது. அம்மா பொட்டுன்னு ஒன்று விழும். இன்னைக்கு குழந்தைங்க இந்த 7வது சாலை நிற்கிதுங்க. அம்மா என் சாக்ஸ் எங்க? ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, லேட்டா போனா உனக்கு அவமானம், அறிவில்லை? இந்தாடா இங்கே தாண்டா இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குது அம்மா. நான் நினச்சி பார்த்தேன், நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவை எதிர்த்து அப்படி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். நான் சாவடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா டெரருங்க. எங்கள் அம்மா எப்படி பயந்தோம் அம்மாவுக்கு, எப்படி பயந்தோம் அப்பாவுக்கு. நல்லா தானே வளர்ந்தோம், எங்கே கோட்டை விட்டுருக்கோம்? கொஞ்சம் அவர்களை இப்படி யோசிக்கவா. வீட்டில் மாவாட்டுவீங்களா? மிக்சியில், கிரைண்டரில். அதை சொல்லலை. ஆட்டுக்கல்லுன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் மாவு ஆட்டுவோம். அவ்வளோதான் பேரண்டிங். லெஃப்ட் கை இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்? மாவை அரைக்கும். ரைட் கை என்ன பண்ணோம்? இதுதான் பேரண்டிங். ஒருத்தர் அறிவுரை சொன்னால் இன்னொரு அந்த குழந்தை தப்பி கீழே போகாதபடிக்கு இன்னொன்று தாங்கி பிடிக்கணும். ரெண்டுமாக சேர்ப்பது தானே வாழ்க்கை. ஏதோ ஒரு இடத்திலே தவறு செய்துவிட்டு நமக்கு குத்துதல் குடையுதுன்னா ஒரு துணிச்சல் இருக்க வேண்டும். அந்த துணிச்சலில் தான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயம். ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஸ்மார்ட் இருக்குல்ல, ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு கவிதை படிச்சிங்கன்னா, புத்தகம் ஏதாவது படித்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் சார். எனக்கு ஒரு கவிதை போதும், எனக்கு என்னை அப்படி பரவசப்படுத்திடும். ஒரு ஸ்பார்க் அடிக்கும் உள்ள. அதை நான் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய மேடைகளில் அது வெளிப்படும். அதுதான் என் புகழுக்கு, செல்வாக்கிற்கு, பயணத்திற்கு காரணம். நான் படிக்கும்போது ஒரு ஸ்பார்க், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பார்க் எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்குமே வரும் வரும் வரும். கெட்டதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பிடிச்சிக்கோ. அது நல்ல விஷயங்கள்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஆனால் ஸ்பார்க் வரும். ஒரு சமையல் செய்கிற தாய்க்கு வரும், ஒரு வகுப்பெடுக்கின்ற ஆசிரியருக்கு வரும், ஒரு புத்தக வாசிப்பாளனுக்கு வரும், ஒரு பேச்சாளருக்கு வரும். ஒன்றும் இல்லை, வனத்துறையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது சின்ன கூட்டத்தால் மட்டும் முடிவு செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, இந்த வன காட்சிக்கு அவங்க போகிறாங்க. வனத்தில் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அரிய வகை உயிரினம், அதை இவங்க கரங்களால் காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க முகத்தை ஃபோட்டோ பிடிச்சி பாருங்களேன், அங்கே ஒரு ஸ்பார்க் தெரியும். தட் இஸ் த ஸ்பார்க். இது எங்கே வேணாலும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கவிதை படித்தேங்க, பளிச்சுனாச்சு எனக்கு மனசு.
தான் வாழ்ந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்த்தது கொக்கோடு பறக்கும் மீன். ஒரு காட்சிங்க அது. கொக்கு பிடிச்சிருச்சிங்க மீனை. அது 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 அதுக்கு முன்னால் அப்புறமா எப்பவுமே அதை பார்க்க போகிறதில்ல. ஃபுல் வியூ. அசைந்து அசைந்து அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னுடைய ஆர்வம் அதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு சில விஷயங்கள் ஆர்வம் வரும். ஒரு திருடங்க, ஒரு ப்ரொஃபஸர். நான் இந்த உதாரணத்தை சொல்லலாமா? ஆனால் நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான். ஆனால் உதாரணம் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சரியான வகையில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாய்ஸ் கிட்ட இருக்கு அந்த ஸ்பார்க். எங்க தெரியுமா தவற விட்டுறாங்க? அந்த ஸ்பார்க் வரும்போது விழிப்புணர்வுல இல்லாததுனால அது நம்மளது இல்ல போல இருக்குன்னு வேற எதுல போயிடுறாங்க. அங்கதான் தோற்கிறார்கள். ஜெயிக்கிறவன் பாருங்களேன், இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஜெயிக்கிறவன் பாருங்க நம்ம கூடவே இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் என்ன ஸ்பார்க்குன்னு. அவன் நம்ம கூடயே பொய் சொல்லுவான். ஒண்ணுமே படிக்கலடா அப்படிம்பா. ஏய், ஒண்ணுமே படிக்காம நீ வந்துருவியா? நீ அவன் படிச்சு வச்சுட்டு தான் சொல்லுவான். ஏய் ஒன்றும் மச்சான் ஒன்றும் படிக்கலடா. கூட தான் இருப்பான், படிச்சிருவான். ஏன்னா அந்த படிக்கிறதுல இருக்கக்கூடிய பரவசம் அவனுக்கு புரியும். மார்க் வாங்கும்போது எழுந்து நின்று கை தட்டும் போது வர பரவசம் அவனுக்கு தெரியும். கையில் அந்த கப்பு வாங்கினா என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஸ்பார்க். திருடங்க ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க ஐரோப்பால. எந்த பேங்க் லாக்கரையும் திறந்துடுறான். அவனை ஹையர் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கொள்ளைக்கு ஹையர் பண்ணுறாங்க. அவனை போலீஸ் பிடிச்சி விசாரிக்குது. அவன் ஒரு வக்கீல் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறான். ஏன் தான் இந்த தொழிலில் இருக்கிறோன்ட்டு. நான் அப்படியே அசைஞ்சு போனேன். டீச்சர் இல்லையா, என்ன சொல்கிறான் அவன்? என்னை ஒரு ஹையர் பண்ணுவாங்க, 1 நிமிஷம் கொடுப்பாங்க, பெரிய லாக்கர் கொடுப்பாங்க, 1 நிமிஷத்தில் அந்த லாக்கரை திறக்கணும். அப்போ கேள்வி கேட்குறாரு, டே நீ வாங்குற கூலியை விட அது உள்ளே இருக்கிற லாக்கரில் இருக்கிற பொருள் பெருசுடா, நீ ஏண்டா அதை போய் திறக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், சார் 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க சார், 60 செகண்ட்ஸ். பெரிய லாக் இருக்கும் சார். அதை திறக்கும்போது கடைசியாக ஒரு கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் சார், லாக் திறக்கும்போது. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கு முன்னால் உள்ளே இருக்கிற பணம் பொருள் எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது சார். அவன் மட்டும் நல்ல விஷயங்களில் போயிருந்தானா தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி, கிரஹாம் பெல் மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஒரு பெரிய பிசிஷியனாக வந்திருப்பான். ஒரு பெரிய லிட்டரரி லெஜெண்டாக வந்திருப்பான். அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, வேகம் என்பதும் அந்த வினாடியில் எடுக்கக்கூடிய முடிவு. நான் 5 நிமிடங்களில் முடிக்கிறேன். அந்த வினாடியில் எடுக்கிற முடிவு. நான் 2 விஷயத்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். 2 விஷயம், 2மே ஒரு திரைப்படம். ஒன்று குஞ்சன் சக்சேனா. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. குஜராத்தில் இருக்கக்கூடிய முதல் பெண் ஏர்ஃபோர்ஸ் பெண். அவளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஃபில்ம் வந்திருக்கு. இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய மகள், அவள் பேர் இப்போ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதில் டைரக்டர் மாதிரி இருக்கிறாங்க. அந்த டைரக்டர் பேர் என்ன? தெரியாம தான் கேட்டேன்னு நினச்சிங்களா? அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம். ஒரு காட்சி சார் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு காட்சி அது. அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா, அதனால் அவளுக்கு ஏர்ஃபோர்ஸில் கிடைக்காது. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் போய் அவள் மெலிஞ்சி வருவா. ஆனால் அவள் ஷார்ட்டாக இருப்பா சார். குண்டா இருக்கிறது மெலிஞ்சிடலாம், ஷார்ட்டாக இருக்கிறது எப்படி ஹைட் பண்ண முடியும்? ஆனால் அவள் ஒரு தீவிரத்தன்மையை காட்டுவா. தன்னுடைய வேலையில் ஒரு தீவிரத்தன்மையை காட்டுவா. அந்த தீவிரத்தன்மை இருக்குல்ல, அந்த இன்டென்சிட்டி, அது அவளை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். அவ்வளோதான் படமே. அந்த இன்டென்சிட்டி என்னங்கிறத நான் தேடினேன். அந்த படத்தை பார்த்தேன், நான் ஃபுல்லாக பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கடைசி இன்டர்வியூங்க, இன்டர்வியூவில் அவளை கூப்பிடுறாங்க. அந்த காட்சியை எவ்வளோ அழகாக படமாக்கி இருந்தாங்க. மேலே 4th ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வராங்க, பெண்களும் வராங்க. அதில் வரிசையாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் திட்டிட்டு வெளியில் வருதுங்க. இவ போகிறா. இதுதான் அவளுக்கான கடைசி சான்ஸ். அது ஜெயிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். நேராக அவர் பிரிகேடர் இப்படி உட்காந்துருக்கார்.
வா அப்படின்றார். அவள் உள்ள வரா. அந்த ஜன்னல் மேலே ஏறு அப்படிங்கிற. ஜன்னல் மேலே ஏறிட்டா. ஜம்ப் அப்படிங்கிறார். இப்போ ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸில் ஜம்ப்னா ஜம்ப்பு தான். ஆர்டர் வந்துருச்சுன்னா ஜம்ப்புனா ஜம்ப்பு தான். நிறைய பேர் யோசிச்சிருக்கிறாங்க, கீழே பார்த்தா 4வது மாடிங்க, ஜம்ப்புனா செத்து போகிறதுக்கா? எல்லாம் திரும்பி போயிடுச்சுங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணோம், அப்படி ரவுண்ட் அடித்து இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணோம். ஜெயிச்சிருங்க. அது இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ண. ஜம்ப்பு தானே சொன்னாங்க, மேலேருந்து கீழே குதியா சொன்னாங்க. மேலே ஏறுனாங்க, ஜம்ப்புனாங்க, அவ்வளோதான். மேலே ஏறி ஜம்ப் பண்ண, அவ்வளோதான். இருக்கிற இடத்துல ஒரு ஜம்ப் அடிச்சிருவா. அந்த அந்த அதுதான் ஸ்பார்க்கு. அவங்களுக்கு இருக்கிற மூளை எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கிற மூளை அவங்களுக்கு இருக்கு. ஆனால் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வாங்காம ஸ்பார்க் அடிச்சது பாருங்க, அதில் கார்த்தியாயினி ஜெயிச்சாங்க, அதில் பர்வீன் சுல்தானா ஜெயிக்கிறேன். அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கல பாருங்க. பிஸ்னஸ்னு ஒரு படம், எத்தனை பேர் இதில் வரீங்க குழந்தைகளே? நான் என்ன சொல்கிறேன், பெரிய மார்க்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நல்லா படிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போது 98 மார்க் வாங்கினா தான் சூப்பர் மார்க்கெல்லாம் சொல்லி தானே ஸ்கூல் நடத்துகிறார் ரங்கராஜன் சார். ரங்கராஜன் சார் இல்லைனா தேவி மேடம், 2 பேருடைய 10 சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி பாருங்க. ஏன் 10 சர்டிஃபிகேட்டே வாங்குங்களேன், 58 தான் மேடம். ஆனால் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் மேடம். ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். அதுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும், அதை மட்டும் சாவடிச்சிடாத. எப்போ தெரியுமா அந்த ஸ்பார்க் செத்து போகும்? என்டர்டெயின்மெண்ட் டூ மச்சா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்பார்க் இல்லாமல் போயிடும். டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். பாருங்க, பிஸ்னஸ்னு ஒரு படம், ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன். அந்த பையன் ரொம்ப ஏழை, பாம்பே கிளம்பி வரான். இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங்கில் அவன் மூளை அப்படி. அவன் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நின்று பார்க்குறான். ஆனால் உள்ளவே போக முடியாது, ஏன்னா கசங்கன சட்டை. கோடி 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 கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற அந்த பில்டிங். அதுக்குள்ளே போனால் அந்த செக்ரட்டரி இருக்கால, அவ்வளோ தூரம் இருக்கா, அவள் ஆறா கிட்டே போக முடியாது. இவன் 3 நாளாக பார்த்து பசி தாகத்தோட எச்ச தொட்டு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இதை சரி பண்ணுவான். இந்த கசக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு வேர்வெல்லாம் இல்லாதபடிக்கு போய் காத்தாட நிற்பான். அவனுக்கு மாற்று துணி கூட இருக்காது. என்னமோ சொல்லி அந்த அந்த ரூம்குள்ளே, அந்த ஹால்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அதுக்குள்ளே ஒரு எலிவேட்டர் இருக்கும், அதில் பாஸ் உள்ளே போவார். அந்த எம்டிக்குள்ளே அவன் நுழைஞ்சிருவான். அந்த எம்டி கூட அவனுக்கு 10 செகண்ட் இருக்கு 4வது ஃப்ளோர் போகிறதுக்கு. 10 செகண்டில் அந்த பாஸ் கிட்ட பேசிடுவான். சார், கிவ் மீ 1 minute, ஐ வில் ஷோ ஐ வில் பி அன் அசெட் ஃபார் யூ. எனக்கு 1 நிமிஷம் கொடு, நான் அசெட்டுங்கிறத உனக்கு நான் காட்டுறேன்பா. உடனே அவர் செக்ரட்டரி கிட்ட திருப்பி சொல்வார், டுமாரோ மார்னிங் 10 o'clock இன்டர்வியூ அப்படின்ட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குங்க அவன் 9:58 வந்துடுவான். அவன் வரான் 9:59 எம்டி வருவார். உள்ளே அப்படி உட்காருவாங்கங்க. அந்த காட்சி சொல்லும்போது எனக்கு உடம்பு பதறுது. ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. ரவுண்ட் டேபிளில் அவன் சொல்லுவான், ஓகே வாட் இஸ் யுவர் நேம்? இந்த பையன் கேட்டால இன்டர்வியூக்கு. யார் தெரியுமா அந்த கொஸ்டின்லாம் கேட்க முடியும்? வளர்றவங்க இல்லை, வாய்ப்பு கொடுக்குறவங்க தான் கேட்கலாம். வாய்ப்பு கொடுக்குறவன் தான் நீ யார், உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்னன்றது எனக்கு வாய்ப்பு கொடுக்குறவன் தான் என்கிட்ட கேட்க முடியுமே தவிர என்கிட்ட கற்றுக்கிறவன் என்கிட்ட கேட்க முடியாது. நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் யாருன்னு. அதுதான் உன்னுடைய கடமை. என்கிட்ட வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்கக்கூடாது, பர்வீன் சுல்தானான்னு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அதான் வளர்கிற பிள்ளைகளுக்கு அழகு. அவர் கேட்டு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் கேட்டு முடிச்சுட்டு யுவர் இன்டர்வியூ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு போடுவார். இது வரும், டைம் வரும், எலக்ட்ரானிக்கல். டீ ப்ளீஸ் அப்படிம்பார். டூ யூ ட்ரிங்க் டீ அப்படின்னு கேட்பார். எஸ் சார். டீ வந்து அப்படி வைப்பாங்க. 10 செகண்ட் போயிருக்கும். நவ் அந்த டீ கப்பில் துப்பும் பாருங்க. அந்த டீ கப்பில் அவன் யோசிப்பாங்க. 5 செகண்ட்ஸ் போயிடும், 15 செகண்ட்ஸ்.
துப்பிடுவாங்க. துப்புன உடனே 20 செகண்ட் ஆகிடும், 22 செகண்ட் ஆகிடும். அப்படி பார்ப்பார் அவனை. நவ் யூ ஹாவ் 30 செகண்ட்ஸ், செல் இட் அப்படிம்பார். வித்துருன்ட்டார், 10 ரூபாய்க்கு வித்துருன்ற. அவன்ல சுற்றி பார்ப்பாங்க, எல்லாரும் பார்த்தாங்க அவன் டீ கப்பில் துப்புனதை. யார் வாங்குவா? 30 செகண்டில் விற்கணும். என்ன பண்ணுவான் தெரியுமா? பர்ஸில் அந்த காசு எடுப்பாங்க. கடைசி 4 வினாடி இருக்கோங்க, 10 ரூபாய் எடுத்து அப்படி போட்டுட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு கடகடன்னு குடிச்சிருவான். செலக்டட். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வருவான்னு காட்டும் அந்த படம். நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லாத படங்களை பார்க்குறத விட இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்குற படமாக பார்க்கலாம்ல. உங்கள் எல்லாருக்கும் ஒரு படத்தை இன்றைக்கி சொல்கிறேன், போய் பார்த்துருங்க. இன்னசென்ட் இல்லை, அடாலசன்ட். இன்னசென்ட் இப்போ வந்திருக்கு, அது இல்லை. அடாலசன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அடாலசன்ட். பார்த்துருங்க அந்த படத்தை. முக்கியமான படம், பேரண்டிங் படம். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய குற்றவாளியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த படம் காட்டுது. என் வீட்டில் உன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுனால பார்த்துருங்க அந்த படத்தை. பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு போலீஸ்க்கு பிடிச்சிட்டு போயிடும். அந்த குழந்தை அப்பா கையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கோம். அப்பா அப்பா நான் உன்னை நம்புகிறேன்ப்பா, நீ என்ன நம்புறல்லப்பா, நான் அதை செய்யவே இல்லைப்பான்னு சொல்லும். கடைசி காட்சி அவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கான்னு அவனே ஒத்துக்குவான். அவங்க அப்பா அழுவாருங்க. அதாங்க க்ளோசிங் காட்சி. அழுவாருங்க அவங்க அப்பா. தயவு செஞ்சு அந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள், நான் ஃபுல்லாக சொல்லலை. வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பையனுக்கு ஆஸ்காருக்கு இப்போ நாமினேஷன் போயிருக்கு. அந்த அப்பா சொல்லுவார், ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லுவார், இது அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு பாடம். ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்வார், ஏம்மா அவன் உன்னையோ அக்காவையோ கைப்பிடிக்காம, வக்கீல் கைப்பிடிக்காம, டீச்சருங்க கைப்பிடிக்காம என் கையை பிடிச்சிட்டு, அப்பா நான் சொல்கிறத நீ நம்புறல்லப்பா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லைப்பா, நீ நம்பினா எனக்கு போதும்ப்பா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லைப்பா, என் முகத்தை பாருப்பா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லைப்பா, நீ ஏம்மா என்கிட்ட மட்டும் சொன்னான்? அவன் தானம்மா அதை செஞ்சுருக்கான், என்கிட்ட ஏம்மா சொன்னான்? அந்த அம்மா சொல்கிற பதில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் தான் அவனை அப்படி பழக்கி வைத்திருக்கிறீர்கள். அவன் என்ன சொன்னாலும் அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகின்ற பிம்பத்தை, படிமத்தை ஒரு தந்தையாகிய நீங்கள் கொடுத்துவிட்ட காரணத்தினால் அவன் உங்களை வைத்து இந்த உலகத்தை ஏமாற்றலாம் என்று உங்களை அவன் பயன்படுத்தி கொண்டான். சொல்லிட்டு அவங்க அம்மா போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம குழந்தைகள் என்னங்க வாசனை தெரிஞ்சிருங்க நமக்கு. இது என்னுடைய முதல் பையனுடைய சட்டையா, 2ஆம் பையனுடைய சட்டையான்னு, இது அம்மா தான் புருஷன் தான் அப்பா தான் தெரிஞ்சிருங்க. சாப்பிட்ட டிசைன் பார்த்து தட்டில் சொல்லிடலாம், இது யார் சாப்பிட்டு எச்ச போட்டதுன்ட்டு சொல்லலாமா இல்லையா? நாம் குழந்தைகளை கண்டிக்க வேண்டாம், தண்டிக்க வேண்டாம், கண்காணிக்க வேண்டும். குழந்தைகளை கண்காணியுங்கள், ஆசிரியர்களோடு சேர்ந்து பயணியுங்கள், நிர்வாகத்தோடு சேர்ந்து இருங்கள், உழைக்கின்ற உழைப்பை சரியான வகையில் ஃபீஸை கட்டுங்க. ஏன் நான் ஸ்கூல் நடத்துறது அவ்வளோ சிரமம். நீங்கள்லாம் ஒழுங்காக நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சின்ன இந்த 25th இயரில் ஒரு அப்ளிகேஷனை வச்சுட்டு போயிடுவேன். இங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸ்க்கு இந்த வருஷத்துலேருந்து சம்பளத்தை கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடு, நமக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், என் பேச்சை ஒரு 10 பிள்ளைகளாவது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ குழந்தை, இது ரங்கராஜன் ஸ்கூல் கிடையாது, இது தேவி ஸ்கூல் கிடையாது, இது இங்கே ஒர்க் பண்ணுற அந்த டீச்சர்ஸுடைய ஸ்கூல் கிடையாது. வாழ்க்கை முழுக்க இது உன் ஸ்கூல், இது உன்னுடைய ஸ்கூல். நீ கடந்து போகும்போதெல்லாம் சொல்லுவேன், இதுதான் மகாத்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், என் ஸ்கூல் என்று உன் பேர குழந்தைகளுக்கு கூட சொல்லுகின்ற வகையில் இந்த கட்டடத்தை, இந்த வளாகத்தை கண்ணியப்படுத்து. உன் இருப்பினால் இந்த கட்டடத்திற்கு புகழ் சேரட்டும். பெற்றோர்கள் இந்த வளாகத்தில், இந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளும் வந்து படிப்பதற்காக நீங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்த்து இந்த வளாகத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும். நான் அடுத்த முறை வருகின்ற பொழுது நிச்சயமாக அடுத்த கட்டங்களில் உயர்ந்து இந்த கல்வி நிறுவனம் தன்னுடைய உச்சத்தை, உயரத்தை அடைந்திருக்கும் என்று என்னுடைய தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துவிட்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.